ஸலாஹுத்தீன் அய்யூபியினுடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம். எமது குழந்தைகளை பெறும்பொழுதே கனவுகளாக ஏதோ டாக்டராக ஏதோ இன்ஜினியராக இந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் படித்து விட்டு வருத்தப்பட்டு செல்லக்கூடிய சம்பவம் அல்ல. இதே போன்று வரலாற்று கதாநாயகர்களை அல்லாஹ் எனது வயிற்றிலும் உதிக்க வைப்பாயாக. யா அல்லாஹ், இதே போன்று வரலாற்றினுடைய சிங்கங்களை எனது வாரிசிலும் நீ தேர்ந்தெடுத்து தருவாயாக. அன்றைக்கு இருந்த அதே தாத்தாரிய படையெடுப்புகள், அன்றைக்கு இருந்த அதே சிலுவை யுத்தங்கள், அன்றைக்கு அக்ஸாவை இழந்து மான மரியாதையை இழந்து யூதர்களினுடைய கால்களை நக்கிக் கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் தான் நாங்களும் வாடுகிறோம். யா அல்லாஹ், அக்ஸாவின் கதாநாயகனை போன்று எங்களுக்கும் ஒரு கதாநாயகனை தா. இமாம் ஹுசைனை போன்று எனக்கும் ஒரு இமாம் ஹுசைனை பிறக்கவை. ஹாலித் இப்னு வலீதை போன்ற எர்முக்கினுடைய கதாநாயகனை பிறக்கவை. ஈமானினுடைய அழைப்பாளராய், உஹதினுடைய மைதானத்தினுடைய தளபதியாய் முஸ்அப் இப்னு உமைர் கொடியை தூக்கி நின்றாரே, அந்த முஸ்அப் இப்னு உமைரை போன்று எனக்கு ஒரு குழந்தையை தா, நான் அவராக உருவாகுவேன் அல்லது எனது சந்ததியாவது அதே போன்று உருவாக்குவேன் என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த தலைப்புகள். கனவு கண்டால், நீயத்து வைத்தால் அல்லாஹ் உருவாக்குவான் என்பதற்கு நஜ்முத்தீன் அய்யூபியும் ஸலாஹுத்தீன் அய்யூபியும் ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல்.